இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி, பராபவ வருடத்தின் வரக்கூடிய சித்திரை மாதம். ஸோ பௌர்ணமி திதியும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமியா நம்ம கொண்டாடுறோம். கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதும், மலை அளவுக்கு பக்தர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிரிவலம் பாக்குறோம். அந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பண்ணா எல்லா கிரிவலம் போன மாதிரி, எல்லா பௌர்ணமிக்கும் போன மாதிரி ஒரே பலன் கிடைக்கும். வெரி குட். எல்லா பாவங்களும் தொலைந்து சிவனுக்கு முக்கியமான ஒரு நாள், சித்தர்களுக்கு முக்கியமான ஒரு நாள். நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு செயல் நம்ம சித்த மருத்துவத்துல செய்வோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பூநீரு அப்படின்னு சொல்ற ஒரு உன்னதமான மருந்து. கேன்சரா இருக்கட்டும், உயிர் போன உயிரை திருப்பி கொண்டு வரணுமா, பூநீரு இதுல செய்யக்கூடிய மருந்துகள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட வெளிச்சத்துல பூமியிலிருந்து அப்படியே பூ மாதிரி பூத்து வருங்க. இத கலெக்ட் பண்ணி தான் மருந்தா செய்வோம். சுத்தி செய்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. சித்தர்கள் கல்லுக்குள்ள இருக்கிற விஷயத்த கூட மருந்தாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூநீர் கலெக்ட் பண்றதுக்குன்னே நம்ம எல்லாம் நிறைய இந்த சித்த மருத்துவத்துல இருக்கிற வைத்தியர்கள், டாக்டர்ஸ் எல்லாரும் போவோம். ஸோ கலெக்ட் பண்ணி அதை மருந்தாக செய்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாரையும் மறுபடி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறதாங்க, எங்கள் நித்யா மேம் வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு அவங்க பேர் சொல்லி வைப்பாங்க. அவங்க நல்ல குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அதனால தான் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா இதுதான் காரணம். அது இல்லாமல் இங்கே சென்னை ஆதம்பாக்கம் இருக்கிற பிரான்ச் மாதிரியே தாம்பரத்துலேயும் மேம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே ஆதம்பாக்கம் கிட்டே வர்றவங்க இங்கே வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா தாம்பரம் கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அங்கே என்றைக்கு வராங்க, ஆதம்பாக்கத்தில் என்றைக்கு வராங்க, தாம்பரத்தில் எப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு வாங்கிட்டு நேரில் பார்த்துக்கலாம். அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை நேரில் வர முடியலங்க, நான் ரொம்ப வெளிநாட்டிலே இருக்கேன், இல்லை சென்னையிலே இல்லை, தமிழ்நாட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரிங்க. ஆன்லைன்லேயும் இருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் ஆன்லைன்லேயே மேம் கிட்ட பேசலாம், வீடியோலேயே பேசலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லலாம். அது இல்லாமல் மருந்து இங்கேருந்து எல்லா ஊருக்குமே இங்கேருந்து அனுப்பிட்டுருக்காங்க கொரியர் மூலிமா. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதை விட இங்கே எந்த வியாதி இல்லை, என்ன பிரச்சனைனாலும் இங்கே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது நித்யா மேம் கிட்ட சித்தா ஹெல்த் கேரில். ஸோ டோன்ட் வரி, இங்கே வாங்க. ஃபுல்லாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நேரில் அவங்க நாடி பிடிச்சி பார்த்து தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இங்கே வந்தவங்க எல்லாருங்க ரொம்ப மாதக்கணக்கே கிடையாது, வந்த உடனே சீக்கிரமாக குணமாகி போகிறவங்கள நானே என் கண்ணாலே நான் நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன், என்ன வியாதினாலும் பயப்படாதீங்க. முதல்ல எதுக்கும் கவலையும் படாதீங்க. நேராக வாங்க, எங்கள் நித்யா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. நேராக வாங்க, பாருங்கள், குணமாகி ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஸோ இப்போது என்ன விசேஷம்னா, சித்திரை மாதம் பிறந்துடுச்சு, வெயில் பயங்கர கொளுத்துது வேறு. சித்திரை மாதத்தில் என்ன ஸ்பெஷல், என்ன இந்த மாதத்தில் என்ன பண்டிகை வருது என்னன்னு நம்ம மேம்கிட்ட கேட்போமா? வாங்க, அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். அதை விட உங்களை கேட்டு என்கிட்ட நிறைய ஃபோன் வருது, காண்டாக்ட் வருது. எப்படி இருக்காங்க நித்யா மேம், எப்படி இருக்காங்கன்னு என்ன கேட்குறாங்க. அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது வீடியோ பார்க்கும்போதே ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு நிறைய லேடிஸ் எங்களுக்கு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் வேறு ஷூட்டிங் போகும்போதும் உங்கள் கதை தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இது மாதிரி நிறையா இருக்குது, ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க, நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கிறோம். அவங்க சொல்கிற டிப்ஸு அவ்வளோ நல்லா இருக்குது. யாருமே சொல்லாத டிப்ஸு, மூலிகைகள் எல்லாமே ஃப்ராங்காக சொல்கிறீங்களாம்.
நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா. நீங்க என்ன மருந்துனாலும் அது வெளிப்படையா டிப்ஸ்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி வேற சொல்லிடுறீங்க. அது அவ்வளோ ஹாப்பி எல்லாருக்குமே. அது முதல்ல உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க மேம். தேங்க்யூ மேம். சிவன் மருத்துவம் மக்களுக்கு போய் சேரணும், நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம். அதுதான் நானே எல்லாத்தையும் சொல்றது. அது இங்க சித்தர்களோட வழிபாடுகள், சித்தர்கள் கிட்ட கேட்டுதான் நீங்க மெடிசன் கொடுக்குறீங்க. அதனாலதான் சீக்கிரம் குணமாகறாங்கன்றதையும் நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். அதான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர்ட்டு உங்க நம்பர் இல்ல, அதனால என்ன சொல்லிடுங்க. தேங்க்யூ மேம். அடுத்தது சித்ரா மாசம் பிறந்துச்சு மேம். சித்திரை மாசம் பிறந்தா என்ன விசேஷம், என்ன வழிபாடு? சித்ரா பௌர்ணமின்னு ஒன்று வரும், அது ரொம்ப விசேஷம் மேம் எல்லா கோவில்லையும். அது என்னைக்கு வருது, என்ன தீபம் ஏற்றலாம், என்ன வழிபாடெல்லாம் பண்ணலாம்? ஏன்னா நீங்கள் நிறைய விஷயத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. கமெண்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ ஒரு அற்புதமாக, அவ்வளோ பாசிட்டிவாக அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது. ஸோ சொல்லுங்க மேம், இந்த சித்ரா பௌர்ணமியோட வழிபாடுகள்லாம் சொல்லுங்க மேம். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி, பராபவ வருடத்தின் வரக்கூடிய சித்திரை மாதம். ஸோ பௌர்ணமி திதியும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமியா நம்ம கொண்டாடுறோம். இப்போ இந்த வருடம் டைம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, மே 30 வியாழக்கிழமை நைட்டு 9:50 இருந்து அடுத்த நாள் மே மாதம் 1ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும் இந்த ஒரு முழு நாள் நமக்கு பௌர்ணமி. அன்றைய தினம் என்ன சிறப்பு, அதுவும் வருடம் முழுவதும் நமக்கு பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெஷலுங்க. அந்த ஒரு சித்ரா பௌர்ணமி போயிட்டு வந்தா அத்தனை பௌர்ணமிக்கும் போன ஒரு பலன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அலை மோதும், மலை அளவுக்கு பக்தர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிரிவலம் பாக்குறோம். அந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பண்ணா எல்லா கிரிவலம் போன மாதிரி, எல்லா பௌர்ணமிக்கும் போன மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். வெரி குட். எல்லா பாவங்களும் தொலைந்து சிவனுக்கு முக்கியமான ஒரு நாள், சித்தர்களுக்கு முக்கியமான ஒரு நாள். நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு செயல் நம்ம சித்த மருத்துவத்துல செய்வோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பூநீரு அப்படின்னு சொல்ற ஒரு உன்னதமான மருந்து. கேன்சரா இருக்கட்டும், உயிர் போன உயிரை திருப்பி கொண்டு வரணுமா, பூநீரு இதுல செய்யக்கூடிய மருந்துகள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட வெளிச்சத்துல பூமியில இருந்து அப்படியே பூ மாதிரி பூத்து வருங்க. இத கலெக்ட் பண்ணி தான் மருந்தா செய்வோம். சுத்தி செய்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. சித்தர்கள் கல்லுக்குள்ள இருக்கிற விஷயத்த கூட மருந்தாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூநீர் கலெக்ட் பண்றதுக்குன்னே நம்ம எல்லாம் நிறைய இந்த சித்த மருத்துவத்துல இருக்கிற வைத்தியர்கள், டாக்டர்ஸ் எல்லாரும் போவோம். ஸோ கலெக்ட் பண்ணி அதை மருந்தாக செய்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை மக்களும் பயன் பெறுவாங்க. அவ்வளோ நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூநீர் எடுப்பது அப்படின்னு சொல்றது. 18 சித்தர்களுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி. அதே மாதிரி சிவனின் மருத்துவம், இது சித்த மருத்துவம் இல்லையா, அதாவது சிவனுக்கு முக்கியமான உகந்த ஒரு நாள். சந்திரனே தன்னுடைய தலையில வச்சிருக்காரு. தேய்ந்துக்கிட்டே வர சந்திரன் முழு நிலவாகணும் அப்படின்னு விமோச்சனம் கொடுத்து அந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது அவ்வளவு சிறப்பு. கிரிவலம்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைவுல வருது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில அன்னைக்கு அவ்வளவு கூட்டங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா மலை ரூபமாகவே சிவன் இருக்கக்கூடிய தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில அவ்வளவு கூட்டங்க, போக முடியல அப்படின்னு சொல்றவங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போய் தரிசனம் செய்யறது சிறப்பு. சிவ ஆலயங்களுக்கு போய் தரிசனம் செய்யலாம். நிறைய ஊர்கள்ல கோவிலோட சேர்த்து மலையும் இருக்கும், சிவனோட கோயிலோட சேர்த்து அங்கேயும் நம்ம கிரிவலம் போகலாம். ஸோ அவ்வளவு நல்லது. அப்போ கிரிவலம் போயிட்டு அந்த சந்திரன் ஒளியில சிவனை தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன தெரியுங்களா, சித்ரகுப்தர் அவரோட மகா ஜெயந்தி, அவரோட பிறந்த நாள். சித்ரகுப்தர்னா நமக்கு தெரியும், அப்பா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே எழுதுறவர் இல்லையா. அவர் தோன்றிய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு
சிவபெருமான் நினைக்கிறாரு. ஸோ மக்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்கு ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே, தேவைதானேன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு சித்திரத்தை வரைகிறாரு. அவர் மனசுல தோன்றிய ஒரு உருவத்தை வரையும் பொழுது பார்வதி தேவியார் வராங்க. இந்த உருவம், இந்த சித்திரம் ரொம்ப அழகா நல்லா இருக்கே, அவ்வளவு அம்சமா இருக்கே, இதுக்கு உயிர் கொடுத்தால் என்ன அப்படின்னு சிவனால உயிர் கொடுத்து அந்த சித்திரத்துல இருந்து வந்தவர் தான் சித்திரகுப்தர். அன்றைய நாள் பாத்தீங்கன்னா அந்த சித்திரகுப்தருக்கும் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்கும், நம்ம இனி பாவம் செய்யக்கூடாது, புண்ணியங்கள் செய்யறதுக்கு மனம் வரணும். அப்போ அதற்காக நம்ம அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யமதர்மராஜாக்கு ஒருத்தர் வேணும். அந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுத சிவனால சித்திரத்திலிருந்து வந்தவர் சித்திரகுப்தர். சோ அன்றைக்கு மாலையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப முக்கியமானது. அதாவது மனசார நம்ம என்னன்னா, இது வரைக்கும் நான் அறிந்தோ அறியாமல செய்த பாவங்கள் நீங்கி இதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடிய மனம் நிலையே வரக்கூடாது. பாவம் அப்படின்றது பொறாமையும் வரும், தீய குணம். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறது தீய குணம். இவங்க எப்படி இப்படி இருக்காங்க, இவங்களால எப்படி முடியுது, இது நடக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே பாவ கணக்குல தான் செய்யணும். அப்போ மனம் நமக்கு தூய்மையாகணும், எண்ணங்கள் தூய்மையாகணும். நம்ம அன்னைக்கு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம், அப்போ 9 தீபங்கள் நம்ம ஏற்றணும். இப்போ வீட்டுல வந்து ஈவினிங் டைம்ல 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி ஈவினிங் நம்ம வந்து இந்த தீபங்களை ஏற்றலாம். ஸோ அரச இலைகள் எடுத்துக்கலாம். 9 அரச இலைகளை எடுத்துட்டு நம்ம வரிசையா வச்சுட்டு புது தீபங்கள், மண் அகல் தீபம் புதியதாக வாங்கி அதற்கு நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு 9 தீபங்கள் நம்ம வீட்டுல நம்ம சித்திரானங்கள்லாம் செஞ்சு வச்சு படைச்சு அன்னைக்கு சித்திரகுப்தரை நினைச்சு நம்ம வேண்டணும். ஸோ நம்ம வேண்டுதல் ஒவ்வொன்றாக நம்ம அதுல வைக்கலாம். ஸோ வச்சு அந்த 9 தீபங்களை அதுல ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். இதுல முக்கியமா ஓலைச்சுவடி சில இடங்கள்ல கிடைக்கும். அதை வந்து வச்சு நம்ம வேண்டுதலை ஓலைச்சுவடியில எழுதி வைத்து வழிபடுறது சிறப்பு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, சித்திரகுப்தர் ஆலயம் காஞ்சிபுரத்துல இருக்கு. ஜாதகத்தை வைத்து வழிபடுறது, அதப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறதும் இன்னும் சிறப்பு. நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு, தடை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவரோட ஆலயத்துக்கு போயும் நம்ம கோயிலுக்கு போயிட்டும் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம். ஸோ வீட்டில் மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வைத்து நல்ல மனதார வேண்டி எல்லாரும் ஒன்றா அந்த சித்திரானங்கள்லாம் எடுத்து சாப்பிடணும், சந்தோஷமா அன்னைக்கு இருக்கணும். அதுதான் முக்கியமானது. ஸோ அதே மாதிரிதான் இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு. அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாளுக்கு உகந்த நாள் சித்ரா பௌர்ணமி. சத்யநாராயண பூஜையெல்லாம் வீட்டுல நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அப்ப சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நம்ம கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். அதுவும் சித்த மருத்துவம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கடவுளோட மருத்துவம் செய்யறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அதனால எல்லாரும் இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். முருகரையும் வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். ஸோ அன்றைக்கு அப்போ நம்ம எல்லா கடவுளுக்கும் நன்றி செலுத்தி இந்த சித்ரா பௌர்ணமியை நல்லபடியாக நம்ம கொண்டாடணும். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தலையெழுத்தையே மாற்ற சொல்லிட்டீங்க. எல்லாரும் தலையெழுத்தெல்லாம் மாறி ஹாப்பியாக இருங்கன்ட்டு. இவ்வளோதான். நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமியோட விசேஷங்கள்லாம் நல்லா கரெக்டாக நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அவங்க நிறைய புது விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி. அது யாருமே சொன்னது கிடையாது. அவங்க ஒரு கோவில், மருந்து, தீபம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் புரியும். இது சிறப்பாக கொண்டாடுங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்றுறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க. சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திருப்பியும் அதுதாங்க சொல்கிறேன். என்ன பிரச்சனைனாலும் முதல்ல எங்கள் மேம் சொல்கிறது, எங்கள் நித்யா மேம் சொல்கிறது ஒன்று, தைரியமாக இருங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்றது தான் எங்கள் நித்யா மேமோட வாக்கே. அதுதான், நான் இருக்கேன், நீங்கள் வாங்க என்கிட்ட. நம்ம கடவுள்கிட்ட போய் அப்படி தானேங்க கேட்போம், இனி என் கூடவே இருன்னு. அது மாதிரி தான் எங்கள் நித்யா மேம் உங்களை ட்ரீட்மெண்ட் முடித்து நீங்கள் நல்லா குணமாகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா ஆனதுக்கப்புறம் தான் அவங்களே முதல்ல ஒரு ஹாப்பி ஆவாங்க. அந்த மாதிரி உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு வேணும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவிலேருந்து என்ன பிரச்சனைனாலும் இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து மேம் நேராக வாங்க, நேராக காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கும் புரியும், கரெக்டாக நீங்கள் மருந்து எடுத்துக்க முடியும். வாங்க, நேரில் வாங்க,
ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, மருந்து வாங்கிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.